ஹாய் கைஸ், ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எனிக்மா எபிசோட் 3. எபிசோட் ஸ்டார்ட்ல ஒரு வீடு கட்டுறாங்க. ரொம்ப அமைதியான வீடு. அங்க ஒரு நோட் இருக்கு. இன்னைக்கு நான் லேட்டா வருவேன், உனக்காக நீயே டின்னர் ஆர்டர் பண்ணிக்கோ. அந்த வீட்ல கிழிஞ்சு போன பேப்பர்ல சிதறி இருக்கு. ஒரு பொண்ணு மோசமான நிலைமையில உட்காந்துட்டு இருக்கா. நம்சாய் மனசு உடைஞ்சு போய் வாழ்க்கையை வெறுத்து சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்றா. அப்ப அவளோட லேப்டாப்ல ஒரு டிசைன் ஃபார்ம் ஆகும். மெசேஜும் வரும். ஹலோ, உனக்கு இந்த உலகம் பிடிக்கல, அப்போ இந்த உலகத்தையே எரிச்சிடலாம். நம்சாயும் அந்த மெசேஜ பார்க்க அப்ப அவ வீட்டு டோர் பெல் ரிங் ஆகும். இவ போய் பார்த்தா அங்க ஒரு கிஃப்ட் இருக்கும். அதை ஓபன் பண்ணும்போது இவளோட கையில அடிபடும். அந்த கிஃப்ட் பாக்ஸ்ல ஒரு கார்டும் மாஸ்கும் இருக்கும். இப்ப அந்த மாஸ்க போட்டு ஹீரோயின் பக்கத்துல நிக்கிறா. ஹீரோவும் வா, அமைதியாரு, நான் சொல்றத மட்டும் செய். ஆனா நம்சாயி ஹீரோயின் அட்டாக் பண்ண வர ஹீரோயினோ அப்படியான்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கீழே தள்ளுவா. கீழே ஊத்தன பெயிண்டும் அங்க நிக்கிற நம்சாயை காட்டி கொடுக்கும். நம்சாய்க்கும் புரிஞ்சிருச்சு அவ ஹீரோயினை துரத்த. அந்த கால் தட்டத்தை பார்த்து ஹீரோயின் ஓடிட்டு இருப்பா. ஹீரோவும் இங்க வா, உன்னால கேட்க முடியுதா? ஆனா ஹீரோக்கு எந்த ரிப்ளையும் வராது. ஹீரோவும் மந்திரத்தை ஊதி அவரோட டாட்டாவை டச் பண்றாரு. இங்க ஹீரோயின் எல்லா பேப்பரையும் கீழே போட்டுட்டு சத்தமே வராம ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கா. ஹீரோவும் அந்த ரூம் கிட்ட வந்துருவாரு. அங்க கீழே ஹீரோயினோட போன் இருக்கும். ஹீரோவும் ஏதோ ஒரு லிக்விட் எடுத்து தன்னோட கண்ணுல தடவி அந்த ரூம்குள்ள என்ட்ராவாரு. ஹீரோயின் ஒரு வழியில வில்லியை எதிர்பார்த்துட்டு இருக்க. அவ வேற ஒரு வழியா அந்த ரூம்குள்ள வரா. ஹீரோயின் அட்டாக் பண்ண வர ஜஸ்ட் மிஸ். ஹீரோயின் ஓடி போயிடுவா. ரூம்குள்ள வந்த ஹீரோவும் அங்க ஒட்டி வச்சிருந்த கிளாஸ் பால் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருப்பாரு. இங்க அந்த வில்லிய ஹீரோயினை பிடிச்சிடுறா. ஹீரோயினால வில்லிய பார்க்க முடியாது. ஆனா ஹீரோயிங்க இந்த கிளாஸ் பால உடைக்க அந்த ஸ்பெல்லும் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு வருது. ஹீரோயினால இப்ப பார்க்க முடியுது. ஹீரோயின் வில்லைய அட்டாக் பண்ண வர, ஆனா அந்த வில்லிய யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க. அவ கையில இருக்கிற நைஃப தூக்கி போட வைக்கிறாங்க. ஹீரோ தான், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுமா? இது எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? ஹீரோவோ ஏதோ மந்திரத்தை ஓட அவ இரும்புறா. ஹீரோயினோ என்ன பண்ண? நான் எதுவுமே பண்ணல. இங்க பாரு, இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தனா உன்னோட நிலைமை இன்னும் மோசமாகும். எல்லாத்தையும் விட்டுரு, புரியுதா? ஆனா அவ ஓடி போயிட்டு வா. ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு போக ஹீரோயின் தடுக்கிறா. என்ன பண்ற? அவ என் முன்னாடியே இருக்கா. இல்ல வேணாம், அது அது ட்ராப்பா இருந்தா அப்புறம் என்ன? அப்புறம் எதுவா இருந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். ஹீரோவும் போக, ஆனா ஹீரோயின் விட மாட்றா. அது ரொம்ப ஆபத்தானது, ப்ளீஸ் போகாத. ஹீரோவும் ஹீரோயினோட வாயை க்ளோஸ் பண்ணி, இங்க ஆபத்து இருக்கா இல்லையான்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன், நீ இல்ல. வீட்டுக்கு போ, நான் அப்புறம் வரேன். ஹீரோ தனியா போயிடுவாரு. ஹீரோயினும் வீட்டுல போனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க. குரூப்ல நிறைய மெசேஜ் போடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு வாமிட் வந்ததுல அத பத்தி. அப்ப ஹீரோ வருவாரு. நல்லா அடிபட்டு வருவாரு. பை பிரதர், நான் உயிரோடு தான் இருக்கேன். ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவா. நான் தான் வேணான்னு சொல்றேன்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அட்லீஸ்ட் இதுவாது நான் பண்றேனே. ஹீரோயினும் அந்த வில்லிய பத்தி கேட்க ஹீரோ அவ ஓடி போயிட்டா. உன்னை பார்த்தா அவளுக்காக கவலைப்படுற மாதிரி இருக்கு. ஆஹா இல்ல இல்ல, உன்னால அவளை பிடிக்க முடியல, அதனாலதான் நான் கொஞ்சம் கவலையா இருக்கேன். ஓ. ஹீரோவை லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, ஃபா, அது நம்சாய் தான். நீ எப்ப கண்டுபிடிச்ச? அவளுக்கு ஹெல்ப் பண்ணும் தானே நீ என்ன ஸ்டாப் பண்ண? ஏன்னா உனக்கு அவ உன் ஃப்ரெண்டுன்னு தெரியும். நீ அவளை ப்ரொடெக்ட் பண்ண பார்த்தல. ஆனா ஹீரோயின் சைலண்டாவே இருப்பா. சரி, உனக்கு வாயை திறந்து சொல்ல வேணா, நீ தலையை மட்டும் ஆட்டு. அது நம்சாய் தானே? பிளாஷ்பேக்ல ஹீரோயினும் நம்சாய் அட்டாக் பண்ண வரும்போது நம்சாயின்னு கூப்பிட்டுருப்பா. ஹீரோயினும் இப்ப ஆமன் தலையாட்டிட்டு அழ ஆரம்பிச்சிருவா. எனக்கு எப்படி அலறவங்களை கம்ஃபர்ட் பண்ணனே தெரியாதே. அப்ப ஹீரோயினோட வயிற்றுல இருந்து சவுண்ட் வரும். பசிக்குதா? எனக்கு கம்ஃபர்ட் பண்ண தெரியாது, ஆனா உன்னை டின்னருக்கு வெளியே கூட்டு போக தெரியும். ஹீரோ ரெடியாக போக ஹீரோயினும், நாம எப்படி வெளியே போறது? உனக்கு தான் அடிபட்டிருக்குல்ல. யாருக்கு? எனக்கு அடிபட்டிருக்கு. ஹீரோவும் அந்த பேண்டேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ண அங்க ஒரு காயமும் இருக்காது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, எனக்கு இதெல்லாம் வேணான்னு. நீ தான் கேட்கல. இப்ப 2 பேரும் வெளியே போவாங்க. ஹாப்பியா டின்னர் சாப்பிடுவாங்க. ஹீரோயின் ஹீரோ கூட இருக்கிற டைம் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பா. மாஸ்க் வாங்குவாங்க. ஹீரோயினும் டாட்டா போடுவா. ஹீரோயின் நாய்க்குட்டியை கொஞ்சம் போது ஹீரோ பயந்து விடுவாரு. ஹீரோயினை இப்ப எல்லாத்தையும் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்க. இங்க பாத்தீங்களா, இவர் தான் மிஸ்டர் ராஜன். இவருக்கு நாய்க்குட்டினா பிடிக்காது. ஹீரோவோ, ஏய் ஸ்டாப் பண்ணு, எதுக்காக இதெல்லாம் வீடியோ எடுக்கிற? இது கேட்ட உடனே ஹீரோயினுக்கு நம்சாயோட ஞாபகம் வந்துரும். ஏன்னா ஹீரோயினும் நம்சாய் கிட்ட இதே மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. அந்த ஞாபகம் வந்த உடனே ஹீரோயினும் சைலண்ட் ஆக, ஹீரோமோ என்னாச்சு? இல்ல, எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. உனக்கு தெரியுமா, என் மைண்டை ரிலாக்ஸ் ஆக்கிறதுக்காக நான் ரூஃப் டாப்புக்கு போவேன். அங்க இருக்கிற அமைதியிலேயே என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். எனக்கு அதோ தெரியுதே, அந்த பில்டிங் ரூஃப் டாப்புக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. அங்க போனதும் காத்து எப்படி அடிக்குது, அங்க இருந்து பாக்குறதுக்கு வியூ எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. குழந்தைத்தனமா இருக்குல்ல? ஹீரோவும் ட்ரை பண்றியா? ஹீரோ இப்ப வீட்டுல ஹீரோனுக்கு ஏதோ சாப்பிட கொடுப்பாரு. ஹீரோனோட கையை பிடிச்சிக்கிட்டு, பயமா இருக்கா? இல்ல, நான் உன்னை நம்புறேன். சரி, கண்ணை மூடு. ஹீரோவும் மந்திரத்தை போட்டு ஊத ஹீரோயின் இப்ப பறந்துட்டு இருப்பாங்க. இமேஜினேஷன் வேர்ல்டுல என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த சிட்டியோட வியூவை பார்த்து சூப்பரா இருக்கு. இப்ப 2 பேரும் ரூஃப் டாப்ல இருப்பாங்க. வா, உன்னால இதெல்லாம் பண்ண முடியுமா? தேங்க்யூ, எனக்கு ஸ்பெஷலான ஒன்னத்தை காட்டினதுக்கு தேங்க்யூ. ஹீரோவும், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? ஒருவேளை உனக்கு இந்த பவர்ஸ்லாம் இருந்தா என்ன பண்ணுவ? நான் டெய்லி ஒரு ரூஃப் டாப்ல உட்காந்துப்பேன். இந்த பேங்காக்ல இருக்க எல்லா ரூஃப் டாப்லயும் உட்காருவேன். அவ்வளவுதானா? உனக்கு ஒண்ணு தெரியுமா,
என்ன ஃபர்ஸ்ட் ரூஃப்டாப்க்கு கூட்டு போனதே நம்சாய் தான். நம்சாய் டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பா. அப்ப ஹீரோயின் போய் நீ டிராயிங் வரையறியா? ஆனா நம்சாய் மறைச்சுப்பா. என்னாச்சு? உன் டிராயிங் நல்லா தானே இருக்கு. உனக்கு என் டிராயிங் பிடிச்சிருக்கா? ஆமா. இந்த ஐயோட டீடைல்ஸ பாரு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்டோட சேம் வைபா இருக்கு. லிண்டா பச்சன். நம்சாயும் உனக்கு அவங்களுக்கு தெரியுமா? எனக்கும் அவங்க ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும். இப்படிதான் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆவாங்க. நம்சாயை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு எந்த ஃப்ரெண்டும் இல்ல, ஹாபிஸும் இல்ல. அவ எப்பவுமே படிச்சுட்டு தான் இருப்பா. அவளுக்கு ஹீரோயினை பிடிச்சதுனாலதான் ரொம்ப ஃபாஸ்டா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஆயிட்டா. 2 பேரும் சேர்ந்து நிறைய படிப்பாங்க. அடிக்கடி ரூஃப்டாப்புக்கு போய் நிறைய என்ஜாயும் பண்ணுவாங்க. ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஒரு நாள் இவங்க 2 பேரும் வாஷ்ரூம்ல இருக்கும்போது நம்சாய்க்கு ஒரு மெசேஜ் வரும். நம்சாயோட அம்மா தான். உன்னோட ரிப்போர்ட் கார்டு வந்துருச்சு. உன்னோட ஃப்ரெண்ட் ஃபாவியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அந்த மெசேஜ பார்த்த உடனே நம்சாயோட ஃபேஸே சேஞ்ச் ஆகும். அங்க இருந்து தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப ஹீரோயினும் நம்சாயோட வீட்ல இருப்பாங்க. நம்சாயோட அம்மா 81 பாயிண்ட் பிசிக்ஸ்ல எடுத்திருக்க, 83 பாயிண்ட் மேக்ஸ்ல எடுத்திருக்க. போன தடவை விட இந்த எக்ஸாம்ல ரொம்ப கம்மியா எடுத்திருக்க. நான் உனக்காக டியூஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நம்சாயும் ஓகேமா. நம்சாய் அம்மாவும் ஹீரோயின் கிட்ட நீங்க படிக்கணும்னு நிறைய டைம் வீட்டுக்கு வந்திருக்க, ஆனா கிரேட் எப்படி குறைஞ்சது? ஹீரோயினும் சாரி ஆண்டி, நம்சாய் என்னாலதான் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டா போல. நன்சாயும் தடுத்து இல்லம்மா, ஸ்கூல்ல கரிக்குலம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நாங்க 2 பேரும் படிச்சுட்டு தாமா இருக்கோம். ஸ்கூல்ல கூட ஒன்னாதான் படிப்போம். கரிக்குலம் சேஞ்ச் ஆனதுனால தான் கிரேட் குறைஞ்சிருச்சு. அப்படியா? எனக்கு அப்படி தோணலையே. நம்சையோட அம்மாவோ நம்சையோட வீடியோ கேமராவை ஓபன் பண்றா. அதுல இவங்க 2 பேரும் ரூஃப் டாப்ல ஃபன் பண்ண வீடியோ இருக்கும். கோவமா அதை க்ளோஸ் பண்ண உன் கிரேட் என்னஃபா? ஹீரோயினோ ஆன்டின்னு சொல்ல வர நம்சாயும் தடுத்து அதம்மா நிறைய சப்ஜெக்ட் இருக்கிறதுனால அவளால ஞாபகம் வச்சுக்க முடியல. சரி, ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுன்னு நம்சாய் அம்மா கேட்க நம்சாயும் தடுத்து அம்மா அவ ரிப்போர்ட் கார்டு வச்சல. நம்சாய் அம்மாவுக்கு கோவம் வந்துரும். ஹே, உங்களுக்கு ரிப்போர்ட் கார்டு இன்னைக்கு தானே கொடுத்தாங்க, அவ பேக்ல தான் இருக்கும். நம்சாய் அம்மாவோ ஸ்மைல் பண்ணிட்டே வா, நீ பொய் சொல்ல மாட்டல, ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடு. ஹீரோயினும் ரிப்போர்ட் கார்டு கொடுத்துருவா. அதை பார்த்து நம்சாய் அம்மாவோ வா, நீ ரொம்ப ஸ்மார்ட், என் பொண்ணை விட நீ நிறைய மார்க் வாங்கியிருக்க எல்லா சப்ஜெக்ட்லயும். இப்ப பிரசன்ட்ல ஹீரோயினும் எனக்கு அன்னைக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அன்னைக்கு என்ன சீக்கிரமாவே போக சொல்லிட்டாங்க. நானும் கிளம்பிட்டேன். அப்புறம் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி காரை ரிட்டர்ன் பண்ணி போக அங்க நம்சாயோட அம்மா நம்சாயோட டிராயிங் பேப்பர்ல எரிச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்சாய்க்கு சூடு வச்சாங்க. ஹீரோயின் அதை பார்த்த உடனே ரொம்ப பயந்துருப்பா. அதுக்கப்புறமா நம்சாய் வீட்டுக்கு போவே இல்ல, நம்சாய் கிட்ட பேசவும் இல்ல. ஹீரோயின் அன்னைக்கு நம்சாய் அந்த மியூசிக் ரூம்ல இருக்கும் போதே அவ ஃபிங்கர்ல பிளட் இருக்கத பாத்திருப்பா. நம்சாய்க்கு இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே தான் மேல டவுட் வரக்கூடாதுன்னு இந்த பிளான போட்டிருப்பா. அன்னைக்கு அந்த டம்மியை ரெடி பண்ணி அது மேல பிளட்ட பூசினது எல்லாமே நம்சாய் தான். அதுக்கப்புறமா பயப்படுற மாதிரி டிராமாவும் போட்டிருப்பா. இப்ப ஹீரோயினும் எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே நான் பார்த்தேன், ஆனா எனக்குள்ள நானே சொல்லிக்கிட்டேன் நம்சாய் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு. நம்சாய் இப்படி மாறினதுக்கான ரீசன் நான் தான் அன்னைக்கு ஓடி வந்துட்டேன். நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணல, அவ என்னாலதான் இப்படி மாறினா. என்னுடைய செல்பிஷ்னஸ்னால தான் நம்சாய் இப்படி சேஞ்ச் ஆயிட்டா. ஹீரோயினும் அழ ஆரம்பிக்க ஹீரோவும் ஹீரோயினோட தலையை தடவி விட சாரி, என்னால உன்கிட்ட இதை முன்னாடியே சொல்ல முடியல, சாரி, நான் தான் நம்மளோட வில்லனை கிரியேட் பண்ணது. ஹீரோவும் சரி, இப்போ உனக்காக நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்றியா? நம்சாயை நீ காப்பாத்தி கொடுக்கணும். எனக்கு பழைய நம்சாய் வேணும். நீ கேட்கலனாலும் நான் அதுதான் பண்ணுவேன். இங்க நம்சாயும் வாமிட் எடுத்துட்டு இருப்பா. அவளோட வாமிட்ல சின்ன சின்ன குண்டு ஊசிலாம் இருக்கும். ஹீரோவும் இப்ப தெரியுது அவளும் ஒரு விக்டிம் தான். அப்ப நம்சாய்க்கு ஒரு மெசேஜ் வரும், உன்னோட கடைசி மிஷன் இதை மட்டும் நீ பண்ணிட்டனா இதுக்கப்புறம் நீ ஹாப்பியா இருக்கலாம். ஹீரோவும் நம்சாய் அவங்களோட விக்டிம், நம்ம ஏதாவது சீக்கிரமா செய்யணும், இல்லனா அவ செத்து போயிடுவா. என்ன சொல்ற? நீ உன் ஸ்டோரி என்கிட்ட சொன்னல, இப்ப நான் என் ஸ்டோரியை சொல்றேன். இந்த மேஜிக்ல 2 டைப் இருக்கு. ஒயிட் ஆர்ட், அது மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக யூஸ் பண்றது. பிளாக் ஆர்ட், இந்த பிளாக் மேஜிக், பிளாக் ஸ்பிரிட் எல்லாமே பிளாக் ஆர்ட். பிளாக் ஆர்ட் யூஸ் பண்றவங்க அவங்களோட நாலேஜ நெகட்டிவான வேலை யூஸ் பண்ணுவாங்க. இது 2மே கத்துக்கிறது ஈஸி இல்ல. ஒரு குரூப் இருக்கு, அவங்க இந்த மாதிரி அமானுஷத்தெல்லாம் அதிகமா நம்புறவங்க. அந்த குரூப்போட பேர் தான் எனிக்மா. அந்த எனிக்மா யாருன்னு யாருக்குமே தெரியாது, ஆனா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட், இந்த உலகத்திலே அவங்க தான் எக்ஸ்பர்ட். இந்த மாதிரி மனசு உடைஞ்சு போனவங்கள சூஸ் பண்ணுவாங்க. அவங்க கூட ஒரு பிசினஸ் வச்சுப்பாங்க. அப்படிதான் நம்சாயும் அவங்க ரீச் பண்ணிருக்கணும். அவங்களோட ஆர்டர் படி தான் நம்சா எல்லாத்தையுமே பண்ணிட்டு வரா. ஹீரோயினோ நீ யாரு? சாரி, என்னால இப்போதைக்கு இதை மட்டும் தான் சொல்ல முடியும். நான் வேணா என்ன எனிக்மா அண்டர்ன்னு சொல்லலாம். எனிக்மாவை தேடி நான் நிறைய இடத்துல அழிஞ்சிருக்கேன். அப்ப எனக்கு கிடைச்ச க்ளூ தான் இந்த ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல எனிக்மா இருக்காங்கன்னு ஒரு க்ளூ கிடைச்சதுனால தான் நான் டீச்சர் மாதிரி இங்க வந்தேன். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறது சாதாரண பிளாக் மேஜிக் நினைச்சேன், ஆனா நம்சாய் எனிக்மாவோட கையில இருக்கா. எனக்கு புரியல, எதுக்காக அவங்க இதெல்லாம் பண்ணணும்? எதுக்காக நம்சாயை யூஸ் பண்ணணும்? மணிக்காக தான். ஆமா, நம்சாயும் மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் தான் நம்சாயை அவங்க ரீச் பண்ணிருப்பாங்க. ஹீரோவும் இங்க ப்ராப்ளம் என்னன்னா இந்த பிளாக் மேஜிக் ரிவர்ஸ் ஆகும். என்னோட கணக்குப்படி இன்னும் நம்சாய்க்கு 2 நாள் தான் இருக்கு, அதுக்கப்புறம் அவ இறந்துருவா. நம்ம அதுக்கு முன்னாடி நம்சாயை காப்பாத்தணும். எப்படி காப்பாத்துறது? உன்கிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? நான் என்ன பண்ணணும்? நான் அவளுக்காக எது வேணாலும் பண்ணுவேன். ஹீரோவும் ஃபா, ஃபர்ஸ்ட் நீ உன்னை பத்தி கவலைப்படு, உனக்கு டைம் இல்ல.
ஹீரோ அப்படி சொன்ன உடனே ஹீரோயின் மயங்கிடுவாங்க. ரியாலிட்டில ஹீரோவும் மயங்கின ஹீரோயினை படுக்க வைப்பாரு. கவலைப்படாத, நான் நம்சாயை காப்பாத்துறேன். நான் இனிமே ஒரு உயிர் கூட போக விட மாட்டேன். இங்க நம்சாயும் வேற ஒரு பார்சல் ஓபன் பண்றா. அடுத்த நாள் ஹீரோயின் ரெடி ஆகி வெளியே வர ஹீரோவும் ரெடியா? குட், போ. ஹீரோயின் திருட்டுத்தனமா ஸ்கூலுக்குள்ள போக ஹீரோ நம்சாயோட வீட்டுக்கு போய் ஆக்டிங்க ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்கூல்ல இருந்து ஹோம் விசிட்காக அனுப்புனதா சொல்லி நம்சாய் கிட்ட பேசணும்னு சொல்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நம்சாயோட அம்மாவை கூப்பிட நம்சாய் நான் பிஸியா இருக்கேன், படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றா. அப்ப டக்குன்னு ஹீரோக்கு ஏதோ பண்ணுது. ஹீரோக்கு தலை வலிக்குது. நம்சாயோட அம்மாவும் என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல, நான் ஓகே தான். ஓ, எனக்கு கூட பிளட் பிரஷர் அதிகமாகும், அப்ப எனக்கு தலைவலிக்கும். இப்ப நான் மெடிசன் எடுத்துக்கிறேன். ஹீரோவும் பார்த்துட்டு எவ்வளவு நாளா நீங்க மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்க? அது விடுங்க, என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்ல இருக்கேன். சோ மெடிசன் எடுத்துக்கிறது நார்மல் தான். இந்த மாதிரி எல்லாம் ஹோம் விசிட் வரமாட்டீங்களே, ஏன் திடீர்னு வந்தீங்க? என் பொண்ணு யாராவது புலி பண்றாங்களா? ஹீரோவும் அப்படிலாம் எதுவும் இல்ல. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. கண்டிப்பா என் பொண்ணு யாராவது புலி பண்ணணும், அதனால தானே நீங்க இங்க வந்தீங்க. என் பொண்ணு யாராவது காயப்படுத்துறாங்களா? ஹீரோவும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல நம்சையோட அம்மாவோ பரவாயில்ல சொல்லுங்க, என் பொண்ணு யாராவது காயப்படுத்துறாங்களா? ஹீரோவோ உங்க பொண்ணு யாரும் காயப்படுத்தல, உங்க பொண்ணு தான். அப்படியே ஸ்டாப் பண்ண. என்னது, ஏன் பொண்ணா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? என் பொண்ணு மத்தவங்களை காயப்படுத்துறான்னு சொல்ல வரீங்களா? அவ எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? அவளை நான் நல்லபடியா வளர்த்திருக்கேன். ஹீரோவோ இல்ல மேம், நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்த பிளாக் மேஜிக் எஃபெக்டால 2 பேருக்கும் தலைவலிக்கும். அப்பதான் ஹீரோ நோட் பண்றாரு, அங்க இருந்த நம்சையோட போட்டோவும் அவங்க அம்மாவோட போட்டோவும் பிளாக்கா மாறுது. ஹீரோவும் நான் ஃபர்ஸ்ட் அவகிட்ட பேசினேன்னு சொல்ல அந்த ஆன்ட்டி விட மாட்டா. பத்தாம் குறைக்கு ஹீரோவோட டாட்டாவை வர பாத்துட்டா. அவ்வளவுதான், ஹீரோவை கத்தி எடுத்து மிரட்டி தன்னோட பொண்ணோட ரூமுக்கு போக விடாம பண்றா. நீ கண்டிப்பா டீச்சரா இருக்க மாட்ட. யார் நீ? ஹீரோக்கு வேற டைம் இல்ல. ஆனா என்ன சொன்னாலும் நம்சையோட அம்மா கேட்க மாட்டாங்க. அதனால ஹீரோ தன்னோட பவரை யூஸ் பண்ணி அந்த கத்தியை தூக்கி போடுறாரு. ஹீரோவும் இப்பதான் புரியுது நம்சா ஏன் இப்படி மாறினான்னு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க, உங்க பொண்ணையும் ஏமாத்துறீங்க. நம்சையோட அம்மாவும் நீ என்ன சொல்ற? நான் என்ன போய் சொல்றேன்? அவகிட்ட எல்லாமே நீங்க போய் சொல்லிருக்கீங்க. இல்ல, நான் என் பொண்ணு கிட்ட போய் சொன்னதே இல்ல. இரவும் அப்படியா? நீங்க எடுக்கிற மெடிசன்லயே நீங்க உண்மையா இல்ல. என்ன சொன்னீங்க? அது பிளட் பிரஷர் மாத்திரை தானே சொன்னீங்க. ஆனா அது பிளட் பிரஷர் மாத்திரையே இல்ல. அந்த மாத்திரை வந்து மென்டல் டிசார்டருக்காக யூஸ் பண்ற மாத்திரை. இதை கேட்ட நம்சாய் அம்மாவும் இல்ல, இது உண்மை இல்ல, திருப்பி திருப்பி உண்மை இல்லைன்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. சரி ஃபைன், ஏமாத்திக்கோங்க. நம்சையோட அம்மாவும் இல்ல இது உண்மை இல்ல, இல்ல இது உண்மை இல்ல, நான் போலீஸ்க்கு கால் பண்றேன். போனை எடுத்துட்டு திரும்பி பார்த்தா ஹீரோவை காணோம். ஹீரோ நம்சை அம்மா பின்னாடி மந்திரத்தை போட்டு நம்சை அம்மா மேல ஊத அப்படியே அவங்க மயங்கிடுவாங்க. ஹீரோவும் உங்க பொண்ணுக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கும்னு கூட உங்களுக்கு தெரியாது இல்ல. ஹீரோ நம்சாயோட ரூமுக்கு போவாரு. நம்சாயும் நீ எதுக்காக நடுவுல வர? எங்க பேர் நம்சாய், நான் உன்கிட்ட பேசணும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்சாயும் எனக்கு உன்கிட்ட பேச வேணாம், எனக்கு தனியா விட்டுட்டு நீ போ. எங்க பேர் நம்சாய், பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணா அது ரிவர்ஸ் ஆகும், உன்னையே அஃபெக்ட் பண்ணும். உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்சாய் நான் சொல்றதை கேக்குறியா? என்ன என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்களா? யார் யூஸ் பண்ணிக்கிறா? நம்சாய் இது பேசுறதுக்குலாம் டைம் இல்ல, என்ன உள்ள விடு. இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, என்ன யார் யூஸ் பண்ணிக்கிறா? அவங்க ஏன் இப்படி பண்ணணும்? அப்ப நான் செத்து போக போறேனா? இல்ல நம்சாய், நமக்கு ஒரு வழி இருக்கு, நான் உன்னை காப்பாத்துவேன். அப்ப ஈரமோன் தன்னுடைய பிளாக் மேஜிக் டிடெக்டரை யூஸ் பண்ணி பார்க்க அங்க எந்த பிளாக் மேஜிக்கும் இல்ல. நம்சாயும் அப்புறம் என்ன சொல்லுங்க மிஸ்டர் ராஜன், ஏன் அமைதியா இருக்கீங்க? ஹீரோவும் டோரை ஓபன் பண்ணி உள்ள வர அங்க நம்சாயே இல்ல. அவ போனை ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்பா. நம்சாயும் ஓ இவ்ளோ குயிக்கா வந்துட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன். என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க இருக்க? அவன் நக்கலா ஸ்மைல் பண்ணிட்டே கெஸ் பண்ணுங்க. ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஹீரோ தான் ஹீரோயின லைப்ரரியில சில எழுத்துக்களை வரைய சொல்லிருப்பாரு. ஹீரோயின் அந்த வேலை பார்த்துட்டு இருக்க, அங்கதான் இந்த வில்லியும் இருப்பா. ஹீரோயின் கெஸ் பண்ணி இங்க இருந்து ஓட அங்க நம்சாய் ஃபா வீக்கெண்ட்ல கூட ஸ்கூலுக்கு வந்திருக்க, இது ரொம்ப ஆபத்தான பிளேஸ்னு உனக்கு தெரியாதா? உன்னை நினைச்சு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? நம்சாயை ஹீரோயினை கொலை பண்றதுக்கு வர இங்க ஹீரோ ஃபாஸ்டா பைக்ல வருவாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை கைஸ், ஹேவ் எ நைஸ் டே.